கூட ஆட்கள் இல்லையே, நீ உருப்படுவியா? உன்னுடைய நகரமே அழிஞ்சு போயிருந்தா நீயும் நிம்மதியா சாக மாட்டாங்க. ஒரு காந்தாரி சாபம் விடுறான். சாபம் விட்டதுனால அதே மாதிரி துவாரகையே அழிந்து போகுது. சாபம் வாங்கிடாதுங்க. இந்த ராமாவதாரத்திலே சாபத்தினால் வந்தனாலதான் ராமரே வருவார். விஷ்ணுவா இருக்கும் பொழுது 2 அரக்கனை துரத்திட்டு போவார். கௌசிக மனைவி வெளியே போயிருப்பார். சந்தியாவந்தனம் பண்றதுக்கு காலையில வெளியே போயிடுவார், குளிக்க போயிடுவார். அந்த நேரத்தில் அந்த அரக்கனுங்களும் அந்த ஆசிரமத்துல நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்ச பிறகு அங்கே விஷ்ணு வருவார். அந்த அம்மா இருந்துட்டு அவனுக்கு 2 பேருக்கு அனுப்புமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா விடாது. என் வீட்டுக்காரரு நல்லவனா கெட்டவனா யாரா இருந்தாலும் அவனை உபசரிக்கிற வேலை எங்க வேலை, வேணாமா அவனுக்கு 2 அரக்கனுங்க மோசமானவங்க, உன்னையவே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. கேட்காது அந்த அம்மா. இவர் என்ன பண்ணிடுவாரு, சக்கரத்தை விட்டுருவாரு. இந்த சக்கரமானது முன்னாள் இருக்க யாரா இருந்தாலும் அழிச்சு அவரை கொண்டுட்டு தான் கைக்குவார். அப்படி வரும்போது அந்த அம்மாவை சேர்த்து கொண்டு அந்த 2 அரக்கன் கொண்டாடுறாங்க. கௌசிக முனிவர் வருவார். வந்தோடனே அவரு கேட்பார், சரி என் மனைவியை கொண்டுட்ட, அரக்கர்கள் கொண்டுட்ட, நீ சொன்னது நியாயமா இருக்கு. ஏன்னா நீ அரக்கனை கொள்ளும் போது என் மனைவி தடுத்துனா மனைவி கொண்டேங்கிற. சரி, நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் மனைவியை இழந்து நான் தவிக்கிறேனே அப்படிங்கும் போது நினைப்பான். தெரியாம நடந்துச்சுன்னு மன்னிப்பு கேட்பார். இருந்தாலும் விடமாட்டான். அவன் என்ன பண்ணுவான், நான் எப்படி மனைவி பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறனோ அதே மாதிரி நீ மனைவி பிரிஞ்சு கஷ்டப்படுவ. அதுதான் ராமாவதாரம். கடைசி அந்த 2 வருஷம் படாத வேதனைப்பட்டு அழுவார் ராமர். மனைவி சீதையை பிரிஞ்ச பிறகு லட்சுமணன் தான் ஆறுதல சொல்லுவான். இந்த மாதிரி இந்த கதை அம்சங்கள்லாம் கொண்டு வந்தது என்னன்னா நாம திரும்பி வாழ்வதற்காக. ஆனா நாம திரும்ப